Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜு கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கேஸ். ஸோ என்னடா இது டெக் சூட்லாம் போட்டிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வீடியோவில் வந்திருக்காது. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி ப்ரோ அப்புறம் சிவா ப்ரோ லைவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அந்த வீடியோ தான் இன்றைக்கி போடுறதா பிளானிங்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அதுக்கப்புறமேட்டு ரெக்கார்ட் பண்ணால் அந்த வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஓகேவா? ஐயோ புடிச்சாங்க. டேய் இப்ப விடுங்க. மண்ணுக்குள்ள போறேன். வெயிட் பண்ணுங்க. எறும்புலாம் இறக்கி விட்டுருக்கேன் ப்ரோ நானு. நீங்க மண்ணுக்குள்ள போனதா கரெக்டா இருக்கும். ஜிகாவே முடிஞ்சிச்சு எனக்கு. முடிஞ்சா ஓடு டேமேஜ். ஆமா, ரெண்டு டேமேஜ் ஒரே அடியா முடிச்சிட்டான். ஒரு மேல ஒரு நாக்வாசர் பறக்குது. 6 முட்டை. ஓகே, நான் மண்ணுக்குள்ள போறேனுங்க. டேமேஜ் ப்ரோ, 10 லட்சம் டேமேஜ் ப்ரோ. 6 முட்டை. ஓகே, மண்ணுக்குள்ள போயிட்டேன். இதுக்கு அப்புறம் அங்கேயே நிப்பான். அங்கங்க. போடா இட்டி. போடா. எல்லாத்துக்கும் கூட்டம் இட்டி கூட்டம். போங்கடா. அடிங்கடா. ஆல்பாரெக்ஸ். என்கிட்ட பால் போட மாட்டானா அவன்? அவர் மேல ஆகரா இருக்கான். இல்ல அங்க போனா ஏன் ஜிகா செத்துறாதியா? டேத்ராம் ப்ரோ. ப்ரோ எல்லாருக்கும் ஒரு டைனோ செத்து இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த டைனோ செத்து இருக்கு. எந்த 2 செத்து போச்சு. 1 பில்லியன் டேமேஜ். ஆனா லூசு பையங்க அவங்க மண்ணுக்குள்ள இருக்கிறத போய் ஏக்கர் பண்ணி என்ன பண்ண போறான்? இதை இறக்கி விட்ட போறேன். இன்னைக்கு டேமேஜ் மட்டும் பாருங்க ப்ரோ. இன்னைக்கு டேமேஜ் மட்டும் பாருங்க. ப்ரோ டைனோபசஸ் ப்ரோ. அவன் தான் ப்ரோ ஓபி டைனோ உண்மையாவே. டேமேஜ் பிளட் டேமேஜ் ப்ரோ. அதான் பிளட் டேமேஜ் பிக்சர் விடுறான். பாருங்க. போடு. நம்மள இறக்கி விட்டோம் பாருங்க. 10 லட்சம் டேமேஜ். ஆனா எனக்கு வந்த உடனே கொன்னுட்டான் அவன. டேய் சாவறடா, ஏன் சும்மா நிக்கிறேன்? 13 லட்சம் கொடுக்குறான் ப்ரோ. டேய் ஏன் டேண்டா வர? ப்ரோ இந்த கேம்ல மிடில் பெங்கிட்டு பாருங்களேன், மெதுவா வந்துட்டு இருக்குது. ஆடி அசந்து கயிறு. எது ப்ரோ? பயந்து ஓடுறீங்க. நான் ஒரே ஒரு ட்ரை பண்ண போறேன். இங்க ஒருத்தன் எவனோ மேல பறந்துறான். அல்டிமேட் யாருங்க இந்த பவர் போடுது? போடுங்க. செம்மாடி 4 லட்சம். டைம் எடுக்கும் மறுபடியும் டைம் எடுக்கும். ஏய் இவன் யாரா? 1 HP ஆயிட்டேன் நானு. ஐயோ, நான் ரேண்டம்ஸ் வேற எல்லாத்தையும் உள்ள போட்டயா? நான் அரிஜே செத்து போயிட்டியா? எதுக்கு இந்த வேலை? தேவையில்லாத வேலை உண்ட பைசா ஆகுது. பாஸ் ஃபைட்டுக்கு கிகா எடுத்துட்டு வந்து சூப்பர் ப்ரோ. அவன் இந்த அடி இந்த ஒரே அடில முடிப்பான்னு தெரியாதயா? நான் அதுக்கு ஹீலிங் நாங்க 2 பாஸ வந்து நாங்க டைனோ வெப் பண்ணி காலி பண்ணோம். அது எவ்வளவு தெரியுமா ப்ரோ? 24 பில்லியன். அது பில்லியன் டேமேஜ். வேற லெவல். அப்பா ரீப்பர் வந்துட்டான். டெத் வாம் யாரி வச்சிருக்கா? டெத் வாமோட சேடல் இருந்தா கொடுங்க. யார் சேடல் வச்சிருக்கா? அவன் சேடல் இந்த சேடல் தானே ப்ரோ? டெத் அவங்க சேடல் கிடையாது. சேடல் கிடையாது. நீ வேணா அது ஐமர் மட்டும் தான் போட முடியும் அவனுக்கு. ப்ரோ 1 லட்சம் டேமேஜ் ப்ரோ. பயங்கரமா அடிக்குறான். பங்கமா கொடுக்குறான். ரீப்பர். ரீப்பர். டைனோ பத்தி. ஆமா சேடல்ல வந்துட்டானா குட்டிய வந்துட்டானா? அந்த குட்டிய வந்தாலே டேமேஜ் ஹெவியா உழுது ப்ரோ. 42 பில்லியன். தாய்லா வேற. பிராண்டோ. அட்ரா டைட்டன் அட்ரா நீ அட்ரா டேய் என்னயா இது இடி ப்ரோ. இது நீ தான் ஸ்பான் பண்ணீங்க. அதான் அப்படியே நிக்கறான். இல்ல ரைட் தாண்ட் ப்ரோ. அஷோக் ப்ரோ பக்கத்துல நில்லுங்க. சாவறோம். வந்துட்டேன். நான் கீழ தான் நிக்கிறேன். அசோக் ப்ரோ இங்க வந்து ஜிகா பாடியில இது கடந்துச்சு. எடுத்தீங்களா? இது யாரோட புழுவு? என்னதான் எங்க ஜிகாவோட பாடியில ஹீலிங் கண்ட்ரோல் பண்ணிட்டான் ப்ரோ. யூட்டன் போட்டு வரான் ப்ரோ. டெட் பாம் வச்சு தான் நீ உள்ள போயிட்டு அவன் இது பண்ணிரு. ஏய் அட்டாக் என்ன அடிக்குற? நான் டிப்ளோத மார்க் அட்டாக் ரெக்ஸ். ஓகே யாரு அந்த மீன்? என்ன மீன் இது? ப்ரோ மேண்டிகோர் சம்மன் பண்ணிருக்கேன் பாருங்க. போடு 2 லட்சம் 2,30,000. போடு மேண்டிகோர். வேற லெவல். யார் சூறாவளில போறது? சூறாவளி. யாரோட மீன் இது? என்னோட கரோடாய் போச்சு. கரோடாய் உச்சா மீன் கரோடாய். 2 லட்சம் 30,000. மேண்டிகோர் அடிக்குறான் நல்லா. வெள்ளா சார். நான் ஃபென்ட்ரி வந்தா செத்துட்டாங்க. ஃபென்ட்ரி வந்தா காலி. நானும் பாஸ் தான்டா சொல்லி. மெட்டல் கொஞ்சம் அடி தாங்குவான் ப்ரோ. ஆர்மர்லாம் போட்டோம்னா கொஞ்சம்
ஆனா டேமேஜ் கம்மி. திருவிகிச்சு கல் திருவிகிச்சு. மெட்டல ஒதுக்கிட்டானுங்க. கழுத்து திருவிகிச்சு. ரைனோ நான் அது ரேண்டம் தான் அதிகமா பிடிக்கணும். வந்துருச்சு டைனோ பத்தி ரேண்டம் அதிகமா பிடிக்கணும். அடி வாங்கி பிடிக்கணும். கொட்ற பண்ணிட்டான். ஓ டைனோ போங்கடா. போடு வேற லெவலுங்க. யார் இது? கிட்ட போடுங்க முடி போகுது. ஓ அதேவா வந்துட்டானா அந்த டெனா பத்தி வந்துட்டானோ. டேனா பத்தி வந்துட்டான். அவன் வந்தாதான் வேகமா குறையுது. அவனை டேம் பண்ண போறேன் இந்த நெக்ஸ்ட். ரெண்டே மினிட். அதான் நான் பாருங்க அவனை தான் டீம் பண்ண போறேன். யார் ப்ரோ அடிச்சது? டைனா பத்தி பேசு. திரி இந்த திரி வந்துட்டான். 1,00,000 டேமேஜ். எடுத்துட்டானா இல்லையா? டக்குன்னு சாவடா. போய்ட்டான். ஓகே முடிய போறான். அவ்வளவுதான். லாஸ்ட் அடி. 8 ஓடு. கட்டல் வரைக்கும் நின்னு பேசலாம் bro எல்லாரையும். ஒரு ஆளு எவ்வளவு சம்மன் தரிச்சிரோம் பாருங்களேன். யோசி பாருங்க சம்மனரே இல்லாம அடிச்சோம்னா என்ன இருக்குன்னு. நீ வேண்டி போடுறானே. வெடிக்கிறவன் வந்திருக்கான்யா. இவன் வெடிப்பான்ல. போடு வெடிச்சு போய்ட்டான். ஸ்டார் ஃபயர். வேண்டிக் ஒரு. இந்த அடி அவனுக்கு உழுவே இல்லங்க. இல்ல இந்த மேண்டிக் ஒரு அந்த அளவுக்கு போர் இல்லையோ. அடிக்கவே இல்ல. இப்பதான் அடிக்கிறான். 2 லட்சம் அடிக்கலாம் பாருங்க. அவ்வளவுதான். எல்லாமே எனக்கு கிடைக்கல. எனக்கும் கிடைக்கல. எல்லாமே இவரே சோல் எடுத்து எனக்கு சோல் எடுத்து. ஸோ அந்த பாஸ் ஃபைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் பாஸ் ஃபைட் வந்து பண்ணியிருந்தோம் ஓகேவா. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பாசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாஸ் ஃபைட்டில் நம்ம ஒரு சில விஷயங்களில் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைனோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைனனக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக டேமேஜ் கொடுக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் டைனோஸ் பிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டைனனக்கஸ்ஸு. ஸோ இன்னும் ஒரு சில பவர்ஃபுல்லான டைனோஸ்லாம் நம்ம வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த மோடை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம் கைஸ் ஓகேங்களா. சரி கைஸ், ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்தோன்னா மறக்காம உங்கள் லைக்கை போட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ வீடியோஸாக கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. அந்த கொஞ்சம் பேரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகே. ஸோ எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவெல்லாம் இதுக்கு முன்னாடி பிடிச்சேன். ஸோ இவனை மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒருத்தன் இருக்கிறான் ஓகேவா. ஸோ இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச்சாவும் அப்புறமேட்டு அந்த நத்தை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அர்ஜென்டினாவோ ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ அதுவும் ரெண்டும் சேர்ந்த கலவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்சிலிடன் வேரியண்ட் ஓகேவா. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ பவருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒப்சிலிடனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான் இதோட பவர். சரி ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு போயிடலாங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒன்று பார்த்தேன் இருங்க, அப்படியே கையோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு போயிடலாம். இருக்கா டெலிட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே. இது ஒரு பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால எனக்கு அப்படியே பூஸ்ட் ஆகிடுது. இப்போ தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோவும் டார்க் பியரும் சேர்ந்த கலவை. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நீ எவனா அட்டாக் பண்ண வருவானுங்களா? ஓ, ஓவர்லார்ட் சமாரா. ஓகே, தேவையில்ல, பீட்டா தானே. எங்கடா போச்சு இது? இப்போதான் எங்கேயோ பார்த்தேன். எங்கே பாருங்க, போலார் பியர் பனிக்கரடி. அதுவும் ஒப்சிலிடன் வேரியண்ட்டு. தேவை கிடையாது. ஒப்சிலிடன் ஆச்சு இது இல்லை, சிலிக்கான் பேரல் வேரியண்ட். சரி ஓகே, நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இவனுக்கு போட்டு தள்ளுவோம். கீழே திட்டு பசங்க இருக்கானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேஸ்ட்டு தான். இந்த சைடு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இது எல்லாமே முக்கியம் தான் இருக்குது. சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினோத உயிரினத்தை பிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த கீழே 2 வேஸ்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டு பண்ணிவிடும். ஓகே, போட்டு தள்ளுற மாதிரி என்கிட்ட கன்று இருக்கா? ஓகே, கன்று இருக்குது. ஸோ இவனுங்க நம்மளோட லூட்டை தீன் போயிடுவானுங்க. அதனால் இங்கேயே போட்டு தள்ளுற வேண்டியதான். 1 அவுட்டு. ஸோ 2வது எங்கே இருக்குது? இங்கே தான்டா. எங்கேயோ போனான், செடிக்குள்ளே ஒளிஞ்சிட்டானா என்ன? சரி ஓகே, ஒளிஞ்சிட்டு போகிறான். இவன் மேலே ஒரு ஏரோ அடிச்சு மயக்க அடிச்சிடும். ஓ, மயங்கு போ. மயங்கலையா? மறுபடியும் மயங்கு. கரடி ஓடி வரான். அவன் மேலே போட்டுக்கிட்டானா? சூப்பர் கேஸ், மயங்கிட்டான்.
ப்ரைம் நேச்சர் கிபிள் தானே. ஓகே, நான் கிபிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் வினோதமாக எதாவது இருக்குதான்னு பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, வீட்டுக்கு போய்டும். ஓ, நான் இது செஞ்சு வச்சதெல்லாம் அப்படியே என் உடம்புலேயே நிற்குது. க்ளோனர் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது க்ளோனரையும் பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் வந்து பவரோட வருமானம் தான் தெரியல. ப்ரைம் நேச்சர் கிபிள். ஓகே, இவ்வளோண்டு இருக்கா என் உடம்புல? இதே மைக் அடிச்சு வச்சிருக்கேன். பீட்டா ஒப்சிடன். ஓகே, இது வேற மைக் அடிச்சுனா இது எப்போ மைக் அடிச்சுன்னு எனக்கே தெரியல. கரெக்டு, அந்த இவனை பிடிச்சிடலாம், காட்சாவும் இவனையும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனை மைக் அடித்தேன். ஓகே, கரெக்டாக ஒரு ஜம்பை போடு. ஓகே, நைஸ். எவனா திருடுறதுக்கு வரனா பார்த்துட்டான்டா. எங்கடா அவன்? போச்சு போச்சு போச்சு. இவனுக்கு ஒரு பாயசத்தை நம்ம போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே கை வச்சிட்டான். இந்த டேர்பேருக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணுங்க. இவன் நம்மளை போட்டு தள்ளினே இருப்பான். சரி, பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த டைனோவும் நம்மக்கிட்ட கிடையாது. மாட்டி ஒரு ஏரோவில் வாங்குறதுக்காடா இந்த மாதிரி இருக்க. ரிசோர்ஸ் தானே, இதுவும் ரிசோர்ஸ் தானே. ஓ ஓகே, நேச்சர் கேபிளா இது. ஓகே, மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு திட்டு பையன் சுற்றிட்டு இருக்கான். இவனையும் போட்டு தள்ளிடுறேன். கேடாவன் சேர்த்து போடா. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ நான் கெபில் இதுக்கு கடைசியாக வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பிடிச்சிட்டு போய்டும். நே ஒன்று கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பிடிக்கிறது. ஸோ அது இல்லாமல் இதோட பவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அழகாக எரிமலை மாதிரி அழகாக போட்டுட்டு போகிறான். நல்லா இருக்கான்ல, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்களேன். ஸோ இவனுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது புது பவர் எதாவது இருக்கான்னு தெரில. ஸ்னோவும் டேர்பேரும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, இதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். ஐ திங்க் இவன் பரப்பானான்னு தெரில, அதையும் நான் செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெதர் லைட்டு ஏதோ ரேண்டமில் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ இது ஓகே, நான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகிறேன். அதுக்குள்ளே இருட்டாகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் இப்போ கிராஷ் ஆகிடுச்சு. அந்த கரெக்டாக அந்த டேர்பேர் நம்மளை கொண்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு கேம் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னடா பகலில் தானே கேம் ஸ்டார்ட் பண்ண திடீர்னு நைட் ஆகிடுச்சு அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிங்கன்னா இதுதான் ரீசன். இந்த இதில் ஏதோ ஒன்று இருக்கே, என்னென்னு அது கோஸ்ட் டைப் டைனோ எதாவது அங்கே சுற்றிட்டு இருக்கோ தெரில. ஸோ நம்ம ஒரு கோஸ்ட் டைப் டைனோஸும் பார்த்தீங்கன்னா பிடிக்க வேண்டியது இருக்கும் கைஸ். மேபி இன்னைக்கு நம்ம பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா பிடிக்கலாம். ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு, இப்போ வேணாம். எங்கடா இருக்குது நம்ம வீடு? அடைச்சா நம்ம வீட்டுக்கு இப்படி போகிறதுக்கு இப்படி போயிட்டு இருக்கேனா? ஓ சூப்பர் கைஸ், இங்கே பாருங்க, ஒமேகாவில் ஒரு ரேண்டம் ஃபெதர் லைட் இருக்குது. 118வது லெவல். ரைட்டு, இது ஒரு மேல் வெர்ஷன் தான், பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபெதர் லைட்டை தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். ஓ, இங்கே தான் ரெட்வுட்டில் தான் இருக்கானா? இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கான் போல். சரி, ஸோ இப்போ நம்மளால் ஒமேகா கேபிள் ரெடி பண்ண முடியுமா நான் பார்க்கணும். சம்மனார் ஒமேகா வெஜிடபிள் கேக்கு செய்யணுமா? வெஜிடபிள் கேக்கு 3 வேணும். செரிமீட்டு ஆல்ரெடி இருக்குது. கேக் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருப்பேனே. கேக்கு எதாவது இருக்கா? கேக்கு இருக்கிற மாதிரி தெரியல. கேக்கு செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, ஓகே, செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முல்லெட் இருக்காது. நீ சிம்லெட் இருந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்லெட் ரெடி பண்ணோம். டெக் சூட் போட்டிருக்கேன், அப்பயே எனக்கு குளிருது. என்னடா இது? என்னோட இது ரொம்ப கம்மியாக இருக்கோ? 20 தான் வச்சுருக்கேன். 100லாம் செய்கிறதுக்கு நேரமாகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கு 2 கிபிள் தான் தேவைப்படும். ஒரு 6 கேக் மட்டும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய்டும். 6 கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த 6 கேக் மட்டும் எடுத்துக்கலாம். 5 அதுக்குள்ளே கேக் ரெடி ஆகிடுச்சா? ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகே கைஸ், ஸோ 5 சம்மர் கிபிள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு அந்த ஃபெதர் லைட்டை நம்ம பிடிச்சிட்டு வந்துடுவோம். அல்டிமேட் யூட்டிலிட்டி கிபிள். கைஸ், இது கூட நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டில் நம்ம இன்னும் பிடிக்கல.
ஸோ இதையும் பிடிச்சி வச்சுக்கலாம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டில் இன்னும் நம்ம பெருசாக எதுவும் பிடிக்கல ரேண்டமை தவிர. ஸோ இதை பிடிச்சி வச்சுக்கணும் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்குக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவோம். போயிட்டு அந்த ஃபெதர் லைட்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஐ திங்க் நான் வந்து எல்லா டைனோஸும் பிடிக்கப்படுறது கிடையாது. செலக்டிவாக அந்த டைனோ மட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ டவர் போரு? ஓப்பா 1.8 மில்லியன் ஹெல்த் கைஸ், 5 மில்லியன் டோப்பரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபெதர் லைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டிக்கோ. எல்லா பவர்ஃபுல் ஃபெதர் லைட்டாக இருந்தாலும் சரி இதில் மாட்டிக்குது. ஐயோ முடிச்சு விட்டானுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை கேஸ் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ட்டு. இல்லை நான் டெத்தான இடத்துல எங்கேயோ நான் இது வச்சிருக்கேன். சரி. ஐயோ என் பக்கத்துல இவன் வேற இருக்கானா? லூட் எங்க இருக்குன்னு தெரியல. பக்கத்துல தான் கேஸ் லூட் இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் இப்படி திடீர்னு அவன் சம்மன் பண்ணி விடுவான்ட்டு. ஆஹா லூட்டு கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கு போலயே. டே எறும்புடே நீனும் வாடா. வெறும் டெலிபோர்ட்டர் மட்டும் வைக்காம அந்த இடத்துல டெத் ரெக்கவரி சேர்த்து வைக்கணும் போல நான். ஸோ ஒரு சில இடத்துலலாம் வெறும் டெலிபோர்ட்டர் மட்டும் வச்சிருப்பேன். இப்போ டெத் ரெக்கவரி சேர்த்து இருந்துச்சுன்னா என்னாரும் அதை நம்ம எப்படியாச்சும் அங்கேயே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. சரி கேஸ் மறுபடியும் இப்போ நான் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்னு தெரியல. சரி ஓகே நம்ம மறுபடியும் பறந்து தான் போகணும் நான். ஓகே வாங்க போகலாம். அதுக்கிட்ட அடி வாங்குறத விட ஸோ இங்கே இருக்க ஒரு சில டைனோஸ் நம்மளை போட்டு தள்ளிடுது கைஸ். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் பறந்தே போகலாம். எங்கே போச்சுன்னு தெரியல ஃபெதர் லைட்டு. எங்கடா போனேன்? அது ஒரு காங்கிரஸ் என்ன பண்ணுவோம்னா டாப்பர் எவ்வளோ ஏறி இருக்கு. டாப்பர் கொஞ்சம் கூட ஏறல கைஸ். எறும்பு வச்சு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஓரமாக நின்றுக்கினே இவன் மேலே தாக்குதல் பண்ணோம்னா டைனானிக்கஸ் வேற சம்மன் பண்ணி விட்டுருக்கு. போச்சு எது போ பீட்டா அன்கண்ட்ரோலபிள். ஐயோ ஓடுதுடா. அச்சோ நான் இதை கவனிக்கவே இல்லை. இந்த இடத்துல இந்த பீவர் ரொம்ப கடுப்பேத்துது கேஸ் அநியாயத்துக்கு. இவன் வேற சம்மன் தாறுமாறா பண்ணிக்கினே இருக்கிறான். வாங்கி போ. இன்னொன்று இங்க வாங்கி வா. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஃபெதர் லைட் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இதை பிடிக்கிறதுக்குள்ளே நான் பெரும் சமாளிச்சுட்ருக்கேன். எங்கே போச்சு? இந்த எறும்பு வேற கைஸ். இவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சா இந்த எறும்பே என்ன தொல்லை பண்ணுது. ஓகே இங்கே இருக்கு. மாட்டிக்கோ. சூப்பராக மாட்டிச்சு. என்ன இன்னைக்கு இதை பிடிக்காம விடுறதில்ல நான். எங்க போச்சு? ஏய் பறந்து போவாதடா. மாட்டிக்கோ. சூப்பர் கைஸ். எப்படி என்கிட்ட தப்பிச்சு போயிடுவேன் நீனு. மறுபடியும் இந்த இடத்துல யாரை சம்மன் பண்ண போறான்னு தெரியல. அம்பி கேஸ் இருக்கு. அவனுக்கு ஆட்களை நான் அடிக்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது கேஸ். விட்டானே. சீக்கிரம் விடாத. அவனை எப்படியோ விரட்டி கொண்டு போய் பிடிக்கணும் கைஸ்.
ஒமேகால பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இந்த வாட்டி மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. குரங்குட்டி வேற இந்த இடத்துல இருக்குது. வாங்கிடு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தனே. இந்த கார்னர்ல அடி வாங்கியிருக்கேனா? இந்த சைடு ஏதாச்சும் இருக்கா? இந்த இடத்துல ஒரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பேர் வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே வாங்க போகலாம். எவ்வளோ யாரோ அடிக்கிறாங்க கைஸ். நான் அடிக்கிறது எல்லாமே ஒமேகா யாரோ கைஸ். இது ஒமேகா யாரோவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறான் அவன். மாட்டிக்கோ. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த மைக்ரோ ராப்டர் ஊறப்பட்டது இருக்குது. கண்ணை கொத்திரும். ஸோ இருங்க கரெக்டாக மாட்டுதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ். அவன் இறங்குற இடம் சேஃபான இடம் தான் நினைக்கிறேன். ஓடுறா 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 ஓடுறா. இந்த வாட்டி மாட்டிக்கண்டா கரெக்டாக அடி. ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒரு 2 வாட்டி அடிச்சா அவன் பிடிச்சிடுவேன். ஓகே நீ எங்கே போனாலும் சரி என்கிட்ட இருந்து நீ தப்பியே முடியாது. வாங்க. ஐயோ எவனையும் சமன் பண்ணிட்டான். முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். ஒரே ஒரு சம்மனர் இருக்குல்ல கேட்குது. ஒமேகா திக்கா இவ்வளோ நேரம். ஓ 1.8 பில்லியன் ஃபைனலாக பிடிச்சிட்டேங்க. வாடா கண்ணுலே சொறி இருக்கேன் பாருங்க. உனக்கு உடம்பு ஃபுல்லாக செல்ட்ராக் போட்டிருப்பான். அவனுக்கு திக்கோல போட்டுக்கலாம். ஃபைனலாக பிடிச்சிட்டோமே. ஓகே இப்போ நம்ம ஃபெதர் லைட்டோட பவரை செக் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. பிடிச்சதானா மேல் வேரியண்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போடுவேன். நிறைய க்ளோன் போடுவேன். செத்து போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் வரணுன்ட்டு க்ளோன் போட்டு வச்சுருவேன். ஆனால் கொஞ்சம் லெவலப்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளோன் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபெதர் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு ஸ்டாமினா பெருசாக குறையவே குறையாது கைஸ். யாருவேன் மெட்டலா? ஓகே என்ன போன இதில் ஒரு இது இருந்துச்சு. டர்ட் போர்டு ஒன்று இருந்துச்சு. போட்டு தெலுங்கடா அவனை. ரெய்னோக்கு நந்தாலாம் ஸ்பானாக இருக்கான். விடாத போட்டுதல். லக்கி சோல் கிடச்சிருக்கு. ஓகே நல்ல விஷயந்தான். அசால்ட்டாக முடிச்சிட்டானுங்க. ஸ்டாமினாவே பெருசாக குறையாது கேஸ். ஸோ நம்ம ஃபெதர் லைட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னா அது ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாஸு 60 மில்லியன் பாஸ் இவன். ஸோ இவனெல்லாம் கஷ்டம். இன்னும் நாங்கள் மினி பாஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணல. மினி பாஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணணும். சரி கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பிடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டைனானக்கஸ் பிடிக்கணும். ஐயோ தலை சுற்றிருச்சு. எவன் பார்க்குற வேலைடா இது? எறும்பு. அட்டாக் பண்ணுங்கடா போங்கடா. எல்லாரையும் கொல்லுங்க போங்க. போட்டு வேற லெவலு. செம்ம டேமேஜ் கொடுக்குறானுங்க பாருங்க. பக்கத்தில் இருந்தால் சோல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இவனா பாட்டு பாடுறான். பாட்டு பாடுறான் பவர் யாரு? வைக்கப்ஸா? இவனா பாட்டு பண்ணா? கம்பேனியனு சைரனு. அப்போ இவன் தான் பாட்டு பாடுறவனா? தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஓகே சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமாக ஒன்று பிடிச்சிருக்கேன். நம்ம இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான டைனோ ஒமேகாவில் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனானக்கஸை தேடணும். டைனானக்கஸ் எங்கே இருக்குன்னு தெரில. போட்டு ரீப்பரு, தாமரே ரீப்பரு. ஐயோ வேற லெவல் கைஸ். 69,000 டேமேஜா? ஓகே இந்த என்பிசி போட்டு தள்ளுங்க. அந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்பிசிஸ் போட்டு தள்ளுங்க எல்லாரும். ஒரு ஷீல்டு வச்சு என்பிசியாக இருக்கானுங்க. ஒருத்தனை கூட ஒன்றுமே பண்ண முடியல. ரைனோ வச்சு ரைனோ அட்டாக் பண்ணுறான்.
சூப்பர் கைஸ். ரைனோ வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். ஓடு வெடிக்கிறானுங்க டப்பு டப்புன்ட்டு. யூட்டிலிட்டி சோல் கிடைக்குது. ஆல் பேசன்ஸ். என்ன கைஸ் டப்பு டப்புன்னு வெடிக்குது. ஓகே லவா நீனு போதும். இவன் தான் லீடரா? நம்மள எதுவும் இருக்க மாதிரி தெரியல. 117 ப்ரைம் எசன்ஸ் வேணும். ஓகே ப்ரைம் எசன்ஸு. ஓகே நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 117 ப்ரைம் எசன்ஸ் தானே இருக்கணும். என்னடா இது வீடியோ லோட் ஆகலையா? நைஸ். சூப்பர் கைஸ். இங்கே பாருங்க பாஸ் சோல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் ஷேடர் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. சோல் ஷேடர் எனக்கு தெரிஞ்சு பங்கமான லூட் எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பிடிக்க வந்து டைனானக்கஸ் தான் பிடிக்கணும்னு நினச்சேன். டைனானக்கஸ் இங்கே பாருங்க. ஆல்பா எர்த் டைனானக்கஸ் ஒமேகா காமா ரே. ஒமேகா காமா ரே ட்ரை பண்ணலாமே. சொன்னால் என்னை அடித்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அறிவேன் இங்கே பக்கத்தில் தாங்க எங்கேயோ இருக்குது. ஆரஞ்சு கலர் காட்டுது. 2500 மீட்டரில் இருக்குது. ஸோ காமா ரே எதுவும் இப்போ பிரச்சனை என்னன்னா என்கிட்ட காமா ரே அல்டிமேட்டு நான் வச்சிருக்க மாட்டேன். போச்சு காமா ரேன்னா காமா ரேலே சாவுறேன். நம்மள்ட்ட காஸ்மிக் அல்டிமேட் இருக்காதே. ஃபஸ்ட்டு இதை பிடிக்கணும்னா காஸ்மிக் அல்டிமேட்டை பிடிக்கணும். காமாரே ஃபீமேலு. ஓகே ஸோ நம்ம இதை பிடிப்போம். ஸோ இதை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டைனானக்கஸை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு பிடிப்போம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. இது கரெக்டாக என்னோட இந்த இதுக்கிட்ட இருக்குது. எங்கடா இருக்குது? க்ரீன் ஹவுஸ் வழியாக போகணும். 3000 மீட்டர் தானே. ஓகே வாங்க போகலாம். நம்மள தான் ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளையர் இருக்கானே, இவனை யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இவனை நாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கிபிள் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கிபிள் எதுவுமே இன்னும் செய்யலை. இதுக்கப்புறம் தான் செய்யணும் நான். ஓகே டாப்பு ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்கு. ஏய் போச்சுடா. ஓகே ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏரோவில் மயங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட் 30 தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஐயோ இந்த இடத்துல வசன்னு இருக்கிறானுங்களே. மானத்துலேருந்தே அடிப்போம். ஜெட்டு வர திறப்போகுது. பாருங்க பிளாக் ஹோல்லாம் போடுறாங்க. இவன் நினைக்கிறேன். ஆட போச்சா. சரி ஆல்போ ரேண்டம் பறந்துரு. இவனை கில் பண்ண முடியுமா? கோஸ்டு யூனிக் கிபிள் வேணுமா? வா வெடிச்சிட்டான்டா. டேமேஜ் விழுந்துருச்சா? க்ளோஸ் பண்ணி விட்டான். போச்சு. இருக்கிறவன் எல்லாரும் என்ன அட்டாக் பண்ண வருவானுங்க. இப்போ போறவரெல்லாம் வருவாங்க. இப்போ இதுதான் கர்ஸ்டு பவரா? ஐ திங்க் இது நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன். அந்த டைனோஸ்லாம் பிடிக்காம இருக்கிறதே சரி. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. ஆல்ஃபா ரேஜ் கிபிள் ப்ரூட்டலா? ஓ நல்லா இருக்கே. ஆனால் இருந்தாலும் வேணாம் எனக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சீக்கிரமாக இதை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இவனை டேனா எனக்கு பிடிப்போம்.
திங் இது நாக் பண்ணியாச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இது என்னடா இது? ஏய் இது பாருங்க என்னென்னமோ கிடச்சிருக்கு. சேடல். ஐயோ போச்சு. என் லூட் எனக்கு திருப்பி கிடைக்கணும், இல்லைன்னா பிரச்சனை தான். லூட்டு மட்டும் கிடைக்கல, பிடிச்ச எல்லாம் டைனோவும் போச்சுன்னு அர்த்தம். பரவாயில்ல கிடச்சிச்சு எல்லாம். ஸோ போயிட்டு அந்த டிலப்போவை நம்ம வந்து டைம் பண்ணுங்க. ஆக்சுவலி ஏன் இந்த ஃபெதர் லைட்டு வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கவே மாட்டேங்குது. ஒமேகா வெளிச்சம் கொடுக்காதோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டைனோனக்கஸை பிடிச்சிட்டோன்னா டைனோனக்கஸும் ஒரு பவர்ஃபுல்லான போராளியாக நம்மளுக்கு மாறிடுவான். நீங்கள் அவனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவன் ஒரு ஆல்ஃபா வேரியண்ட்டு. ஏய் ஒரு விஷயம், அவன் நான் ஒமேகாவிலையே பார்த்தோம். ஓகே ஆமாம் கைஸ், ஒமேகா காமரு. ஓகே அதுலேயே ஒரு ஆல்ஃபா வேரியண்ட் வேறு இன்னொன்று இருந்துச்சுல்ல. ஓகே போகிறோம், டக்குன்னு கிபில கொடுக்குறோம், தூக்கின்னு வந்துக்கினே இருக்கிறோம். ஐ திங்க் ஃபுட்டு நல்லா குறைஞ்சி போச்சு. கொடுத்தோன்னே டைம் ஆகிட்டாங்க. ஓடியா போதும். நெக்ஸ்ட்டு இதை பலி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த டிலப்போவை நம்ம என்ன பண்ணிடலாம்னா உள்ளத்துக்கு போட்டுருவோம். ஓகே ஸோ இப்போ இந்த டிலப்போ உள்ள போயிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கு போடும். ஸோ அந்த எக்கு போடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எங்கடா போச்சு அது க்ளோனர் எங்கே ஒன்று இருந்துச்சு. ஐயோ அது எங்கே போச்சுன்னு தெரியலையே. அது இருக்கு. இந்த க்ளோனருக்கு ஒரு ரெடி பண்ணும். ஸோ க்ளோனருக்கு ஃபவுண்டேஷன் வேணும். ஃபவுண்டேஷன் சும்மா ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் போதும். ஓகே ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ளோனரை வச்சுருவோம். ஓகே பக்கா க்ளோனர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போனால், இப்போ ஒரு ஃபெதர் லைட்டை பிடிச்சோம்ல, இந்த ஃபெதர் லைட்டை நம்ம வந்து க்ளோன் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் எலமெண்ட் ஷேடரை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்மகிட்ட தான் எலமெண்ட்டு போரப்பட்டது இருக்குதே. அல்பா க்ளோனர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, டக்குன்னு க்ளோன் ஆகிடும் போல். நிறைய கூட கேட்கல. சூப்பர் கைஸ். அப்போ அதே மாதிரி நிறைய இது டைனோ நம்ம க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம் போல். வேறு என்ன நம்மள்ட்ட பவர்ஃபுல்லாக இருக்குது, ப்ரைம் டீமனிக் ஏதாச்சும் ஒரு டைனோ நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ அதை க்ளோன் போட்டு க்ளோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினலை தூக்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான். ஓகே எத்தனை நிமிஷம் காட்டுது நான் கவனிக்கவே இல்லை. ஐயோ 1 மணி நேரமா? 1.5 மணி நேரம் ஆகும். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி இப்படியே உள்ளே போட்டு வச்சுருவோம். அது ஆகட்டும். ஓகே guys, ஸோ போயிட்டு அந்த டைனோனக்கஸை இப்போ பிடிக்கிறோம். இங்கே தான் எங்கேயோ இருக்க மாதிரி காட்டுது. ஓகே 150. ஓகே பார்த்துட்டேன். இந்த ஒரு பாருங்க. ஓடு மாட்டிக்கிச்சு. சடனாக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கேட்டை போட்டு வச்சுக்கணும், இல்லைனா பைபிளில் வெளியே வந்துடும் அது. ஓ மை காட், நான் கேட்டு போடுறதுக்குள்ளே அவன் வெளியே போயிட்டான். இது இன்னும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. நெட் கன்னே கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், ஆனால் இந்த கன்று ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே கேமரா போட்டான் பாருங்க.
டார்பர் கம்மி தான் கைஸ். ஆனால் ஒரு அடியில் மாட்டுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சிஜன் குறையில லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஹெல்த் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால தப்பிச்சுப்பான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஹேமைட் சீஸ் நம்மக்கிட்ட இப்போ ஒரு பவர்ஃபுல் போயிட்டு சாடல் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கூல் டவுன் ஆகட்டும். கீழே போயிட்டு சம்பவத்தை மட்டும் பாருங்கள். சரிங்க, நார்மல் டைமில் மெயில் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். கூடு 5000 நல்ல டேமேஜ் தான். இன்னும் கொஞ்சம் லைஃப் ஏற்றிக்கலாம். லைஃப் இல்லை. எனக்கு பிடிச்ச ஃபெதர் லைட்டும் சரி டைனோனுக்கும் சரி செம்ம ஓபியாக இருந்துச்சு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நான் ஸ்கிப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டைனோனுக்கு பறப்பான்ல, டாக்டர் மாதிரி பறப்பான்ல, அந்த மாதிரி பறக்க மாட்டேங்கிறான். இன்ஸ்டேபிள் ரிஃப்ளெக்டிவா சாவு. எவ்வளோ டேமேஜ் விழுந்துச்சு? டேமேஜ் ஒன்றும் பெருசாக விழுந்த மாதிரி தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் டேமேஜ் தரமாக கொடுப்பாங்க. ஒரு 17000 டைனோவை பொறுத்து அப்போ டேமேஜ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேற நான் இதுவே கொடுக்கல பிரைம் ரிசோர்ஸு. இது இருக்கட்டும். சாவு சாவு. டொர்னேடோ. ஏய் சூப்பர் கைஸ். செத்துப்போ. லூட் நிறைய கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். போடு இதெல்லாம் கொடுத்துருக்கான். இருங்க வரேன். இந்த இடத்துல நிறைய பேர் நம்மக்கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. டொர்னோடோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஹெல்த் வர போதேடா. சிலிக்கான் பேர்லு டெக்கு சேடலு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கேஸ். சரி ரேஞ்ச் மனத்திக்குள்ளே போட்டுக்கிட்டேன். நைஸு. ஓ வாங்கிடு முடிஞ்சு போச்சு. தப்புன் டைம் ஆடா. சூப்பர். அங்கே போயிட்டு அந்த கரடியும் பிடிச்சிக்கலாம். உடம்புலே வச்சுட்டு தேவையில்லாம இப்போ செஞ்சேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே போலார் பியர் லோடா. டேய் என்னடாச்சு? ஐயோ பகாயிடுச்சு. போதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். பிடிச்சது என்னமோ 2 டைனோ தான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துன்னு போயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டைனோஸ் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். டொர்னேடோவில் டேர் பியரு, காமோரே, டைனோனக்கஸ். ஏய் ஆல்ஃபா போவேன். ஓகே நல்லா இருக்கு. ஓல்ட் பியர் இங்கே இருக்கான் பாருங்க. ஒப்சுடன் காச்சா கிராப்டிங் பித்திகஸ்லாம் இதுக்கு முன்னாடி படிச்சுவேன். ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில தரமான டைனோஸ்லாம் நம்ம பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான டைனோஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.